கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் கேட்டு பயனடைகிறீர்கள் என்பதை கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் வாஞ்சையோடு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தின் வெளிச்சத்தையும் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய பலனையும் நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் இன்னும் கிறிஸ்துவுக்கு நேராய் திறம்பட கர்த்தர் இந்த வேத பகுதியை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவதாசர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் ஊழிய பாதையிலும் பரிசுத்த பவுலை கொண்டு கர்த்தர் எப்படி திருச்சபைகளை நிறுவி தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினாரோ, அப்படி போல உங்கள் ஊழிய பாதையிலும் அநேக சபைகளை எழுப்பி திரளான ஜனங்களை நீங்கள் கர்த்தரிடமாய் சேர்ப்பதற்கான காரியங்களை நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் வேத தியானத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் அந்தியோகியா திருச்சபை. அந்த திருச்சபை கொடுக்கும் சபையாய் இருந்தது. அந்த நாட்களிலே அகபு தீர்க்கதரிசி சொன்னது போல கிளவுதியு ராயனுடைய நாட்களிலே கொடிய பஞ்சம் உலகமெங்கும் வருகிறது. அப்படி வரும் பொழுது சபைகளில் உள்ள தேவ ஜனங்கள் பஞ்சத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாய் யூதேயாவில் உள்ள திருச்சபைகள் அதிக பாதிப்படைகிறது. ஆகவே பாதிப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யும் மனப்பாங்கோடு இந்த அந்தியோகியாவில் இருக்கிற தேவ ஜனங்கள் தங்களுக்கு முடிந்த திராணிக்கு ஏற்ப அவர்கள் பணங்களை சேகரித்து பவுல் பர்னபா என்பவர்களுடைய கைகளிலே கொடுத்து எருசலேமுக்கு அனுப்புகிறார்கள். அதை அவர்கள் அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும் பொழுது மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான் என்கிற சீசனையும் அங்கே தங்களோடு அழைத்து வருகிறார்கள். இந்த பர்னபாவும் இந்த மார்க்கும் ஒரே இனத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இவர்கள் அந்தியோகியாவை வந்து சேர்ந்து விடுகிறார்கள். மறுபடியும் சபையிலே அங்கே ஊழியம் வளர வளர ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் வளருகிறது. ஒரு திருச்சபை வளரும் பொழுது அந்த திருச்சபையில் தேவ ஊழியத்தை நிறைவேற்றுகிற சீசிகள் தொகை நிச்சயம் பெருக வேண்டும். சபையில் விசுவாசிகள் பெருகும் பொழுது ஊழிய பாரமுள்ளவர்கள் பெருக வேண்டும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பர்னபா, பவுல், நீகர் என்னப்பட்ட சிமியோன், சிரேனே ஊர் லூகி, மனாயின், சவுல், இந்த 5 பேரும் இணைந்து அந்த சபையை கர்த்தருக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு ஒரு சபை இருந்துவிடக்கூடாது. வெறும் ஆராதனை மாத்திரம் ஒரு திருச்சபைக்கு இருந்தால் அது கர்த்தருக்கு நேராய் அந்த சபை வழி நடத்தப்படுவதற்கு அது போதாத நிலையில் காணப்படுகிறது. ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்தியோகியா சபையில் ஆராதனை இருந்தது, அதோடு கூட இணைந்து உபவாச ஜெபம் இருந்தது. உபவாசித்து ஜெபித்தார்கள். அங்கு இருக்கிற ஊழியர்கள், அந்த சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் ஒருமித்து உபவாசித்து ஜெபித்தார்கள். எந்த அளவிற்கு ஒரு சபையானது அல்லது ஒரு ஜெப குழுவானது, ஒரு ஊழியமானது ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த சபையில் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் அதிகமாய் வந்து சேர்வார்கள். இப்படி ஒரு நாள் அவர்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். அங்கு இருக்கிற ஒரு தேவதாசர் மூலமாக கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து மன்றாடும் பொழுது கர்த்தர் தம்முடையவர்களோடு பேசுகிறவர் என்பதை இந்த காரியம் நமக்கு விளங்க கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், பவுலையும் பர்னபாவையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கென்று
பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த ஊழியத்திற்காக பவுலை தெரிந்தெடுத்தார்? நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே தியானித்தது போல, தமஸ்கு பட்டணத்தில் யூதாவின் வீட்டிலே பவுல் இருந்த பொழுது அனனியா அவரை சந்திக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். பவுலை நான் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பவுல் எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையோடு இருப்பதற்கு அல்ல, அவர் அநேக பட்டணங்கள், அநேக சபைகள், அது மாத்திரமல்ல பிரஜாதியாய் காணப்படுகிற பலதரப்பட்ட மக்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படியாகவும் ராஜாக்களை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாகவும் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஆகவே ஆவியானவர் திருவுளம் பற்றியது போல பவுலையும் பர்னபாவையும் ஜெபித்து உபவாசத்தோடு ஜெபம் செய்து அவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபித்து அனுப்புகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் பவுல் மீதும் பர்னபா மீதும் தங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது விசுவாசிகளாக இருக்கலாம், நமக்கும் ஒரு பரிசுத்தவான்களுடைய தகப்பனை போன்று, தாய் போன்ற, நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற ஒரு தாய் தகப்பன் நமக்காய் நம்மீது கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, ஊழிய பாதைக்கு மிகுந்த பலம் உள்ளதாய் அமையும். உங்கள் முன்னாய் நின்று பேசிக் கொண்டிருக்கிற நான் 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன். அப்படி நிரப்பப்படும் பொழுது என்னை ஆவிக்குள்ளாய் பெற்றெடுத்து எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுத்த அருமையான தாயார் என் மீது தங்கள் கரங்களை வைத்தார்கள். தங்கள் கைகளை வைத்து அவர்கள் ஜெபித்த பொழுது அது ஒரு பகல் நேரம், ஒரு ஆராதனை நேரம் அல்ல, ஒரு உபவாச ஜெபம் அல்ல, தனி ஜெபத்திற்காக அந்த தாயாரை நான் சந்திக்கும்படியாய் சென்றிருந்தேன். என் இருதயம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சையாய் இருந்தது. நான் முழங்கால் படியிட்ட பொழுது அந்த தாயாருடைய கரங்கள் என் மீது வைக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன். தேவனுடைய சித்தத்திற்கு நேராய் இதுவரையிலும் கடந்து வருவதற்கு ஆவியானவர் அன்றைக்கு அந்த ஆரம்ப காரியத்தை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மீது பரிசுத்தவான்களின் கைகள் வைக்கப்படும் பொழுது இன்னும் நீங்கள் ஆவியிலே பலனடைந்து தெளிவான பாதையில் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். 2016ஆம் ஆண்டு நான் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிற என் திருச்சபையின் ஆலய கட்டிடமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள், தகப்பனை போன்ற, சகோதரர்களை போன்ற பரிசுத்தவான்கள் என் மீதும் என் மனைவியின் மீதும் தங்கள் கைகளை வைத்து ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்ததன் விளைவு இன்று வரையிலும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் ஊழிய பாதையிலே சபைக்குள்ளும் சபைக்கு வெளியேயும் பட்டணங்களிலும் இருந்து வருகிறது. ஆனால் அவைகளை தாண்டி இதுவரையிலும் ஜெயமான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அன்று அவர்கள் என் மீது தங்கள் கைகளை வைத்து ஜெபித்தது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாய் காணப்படுகிறது. நீங்கள் ஆராதிக்கிற அந்த திருச்சபையில் உள்ள பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள், உங்கள் பாஸ்டர்ஸ், அவர் உங்கள் மீது கைகளை வைக்கும் பொழுது உங்களுக்குள் பரிசுத்தாவியானவருடைய பலன் அல்லது ஆவியானவருக்குள் இருக்கிற திட்டங்கள் உங்கள் மீது நிறைவேறும்படியாய் அப்படிப்பட்ட அனுபவத்தை அது உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆகவே பரிசுத்தவான்களுடைய கைகள் நம் மீது அமருவது மிக அவசியமாக இருக்கிறது. பவுலையும் பர்னபாவையும் ஜெபித்து அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்தியோகியா பட்டணத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு செலூக்கியா பட்டணம் வருகிறார்கள். அங்கே துறைமுக பட்டணம். செலூக்கியா என்பது துறைமுக பட்டணம். அந்தியோகியாவில் கடற்பரப்பு இல்லை. ஆகவே செலூக்கியா வந்து அங்கிருந்து கப்பலேறி சீப்புரு தீவுக்கு வருகிறார்கள். சீப்புரு தீவு ஒரு குட்டி தீவு. இந்த சீப்புரு தீவிலே 2 பட்டணங்கள் இருக்கிறது. சாலமி, பாப்போ என்கிற 2 பட்டணங்கள் இந்த சீப்புரு தீவிலே இருக்கிறது. முதலாவது இந்த சாலமி பட்டணத்திற்கு வந்து அங்கே ஜெப ஆலயத்திற்குள் போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கித்தார்கள். சாலமி பட்டணத்தில் ரட்சிப்பு வருகிறது. அதை அடுத்து பாப்போ என்கிற அந்த பட்டணத்திற்கு வருகிறார்கள். சீப்புரு தீவில் இருக்கிற அடுத்த பட்டணம் பாப்போ பட்டணம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த சீப்புரு தீவில் தான் பர்னபா பிறந்து வளர்ந்தார். பர்னபா சீப்புரு தீவை சேர்ந்தவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, சொந்த
தீவுக்கு அவர் வருகிறார். பவுலோடு கூட இணைந்து சொந்த பகுதியிலே வந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் பவுலும் பர்னபாவும் இணைந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இந்த காரியத்தை இந்த பாப்போ பட்டணத்தின் அதிபதியாகிய செர்கியு பவுல் கேள்விப்படுகிறார். இந்த செர்கியு பவுலுக்கு ஒரு ஆசை, இந்த பவுலையும் பர்னபாவையும் தன் வீட்டிற்கு அழைக்க வேண்டும், அவர்களுடைய காரியங்களை விசாரிக்க வேண்டும், அவர்கள் போதிக்கிற காரியங்களை, தேவனுடைய காரியங்களை தானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளிலே பவுலையும் பர்னபாவையும் அழைத்து அவர் என்ன சொல்லுகிறார்கள் என்கிறதை கேட்க முயற்சிக்கும் பொழுது செர்கியு பவுலுக்கு பவுலும் பர்னபாவும் இணைந்து சுவிசேஷத்தை கொடுக்கிறார்கள். அப்படி ஒரு டைம் வந்த பொழுது செர்கியு பவுலுக்குள் ஒரு விசுவாச உணர்வு வருகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவனுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அப்படி திறக்கப்பட்ட அந்த சமயத்தில் தான் இந்த செர்கியு பவுலின் விசுவாசத்தை உடைக்கும்படியாய், கிறிஸ்துவின் பாதையிலிருந்து அவரை வழிவிலக பண்ணும்படியாய் இந்த பாப்போ பட்டணத்தில் மாய வித்தைக்காரனாயிருந்த பர்யேசு என்பவன் அங்கே குறுக்கிடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாப்போ பட்டணத்துக்கு இவன்தான் அன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருந்து ஜனங்களை கவர்ந்து இழுத்திருந்தான். எல்லா ஜனங்களையும் தன்னுடைய மாய வித்தையினாலே அவன் தனக்குள் ஆக்கி வைத்திருந்தான். இப்பொழுது செர்கியு பவுல் கிறிஸ்துவை விசுவாசித்து விட்டால் மாற்றுப்பாதைக்கு நேராய் தன் பட்டணம் திரும்பிவிடும், தனக்கு ஒரு லாபம் கிடைக்காமல் போய்விடும் என்பதை அறிந்து செர்கியு பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை தடுத்து நிறுத்தும்படியான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறான். பவுல் கொஞ்சம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு டைம் வருகிறது, இந்த பர்யேசுவின் காரியங்கள், இந்த மாயவித்தைக்காரன், எலிமா என்று அர்த்தம் கொள்ளும் இந்த மாயவித்தைக்காரன் பயங்கரமான காரியத்தை செய்து கொண்டிருந்தபடியினால் திடீரென்று பவுலுக்கு கோபம் வந்து அவனை உற்று பார்த்துவிட்டு சத்தமாய் சொல்லுகிறார், எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதிலிருந்து ஓய மாட்டாயோ என்று சொல்லிவிட்டு ஒரு சாபத்தை கொடுத்து விடுகிறார். சில காலம் நீ சூரியனை காண மாட்டாய். உடன்தானே மப்பும் மந்தாரமும் அவன் மேல் வந்து விழுந்தது. அவன் கண்கள் குருடாகி போகிறது. அவன் கைலாகு கொடுக்கிறவர்களை பார்க்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நடக்கிற காரியங்களையும் செர்கியு பவுல் கவனிக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களாகிய பவுல் பர்னபா உபதேசித்த வார்த்தைகளையும் அவர் நினைத்து பார்க்கிறார். உண்மையாகவே இந்த இயேசுதான் தேவன், இயேசுதான் கிறிஸ்து என்பதை மனதார ஏற்றுக்கொண்டு அவன் தன்னை கிறிஸ்துவுக்கென்று முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இப்போ செர்கியு பவுல் விசுவாசத்தில் பலப்படுகிறான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளுகிற இந்த எலிமாவுக்கு, இந்த பர்யேசுக்கு நடக்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், இந்த இரண்டும் இணைந்ததினால் அவன் விசுவாசத்தில் பலப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் அவைகளை நிர்மூலமாக்கி போடுவார். அன்றைக்கு பாப்போ பட்டணத்தில் தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு அந்த செர்கியு பவுலாகிய அதிபதி அவசியமாக இருந்தபடியினால் கர்த்தர் அதற்கு எதிரிடையாக இருந்த தடையை உடைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவதாசர்களே, கர்த்தரை விசுவாசித்து விசுவாச பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாய் உங்கள் ஊழிய பாதையிலே குறுக்கிடுகிற மனிதர்கள், உங்கள் விசுவாச ஓட்டத்தில் குறுக்கிடுகிற மனிதர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அன்றைக்கு பாப்போ பட்டணத்தில் ஊழியம் நிறைவேறும்படியாய் அன்றைக்கு பர்யேசுவினுடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் நிர்மூலமாக்கியது போல உங்களுக்கு எதிராயிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது இந்த பாப்போ பட்டணத்தை விட்டு, இந்த சீப்ரு தீவை விட்டு பவுலும் பர்னபாவும் புறப்படுகிறார்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்கள். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும்
பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இங்கே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் பிரிந்து போகிறார். அந்தியோகியா சபைக்கு பவுலோடு பர்னபாவோடு ஊழியம் செய்யும்படியாய் எருசலேமில் இருந்து அழைத்து வரப்பட்ட யோவான் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அந்தியோகியா திருச்சபையிலிருந்து அப்போஸ்தலர்கள் ஜெபித்து அனுப்பிய பொழுது இந்த யோவானும் கூட வருகிறான். இருவரும் சீப்ரு தீவுக்கு வரும் பொழுது இந்த மூன்றாவது நபராகிய யோவானும் வருகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். யோவானை எருசலேமிலிருந்து கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இந்த யோவான் பர்னபாவுக்கு இனத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நேற்றைய தினத்திலே அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்பொழுது பவுல் பர்னபாவோடு கூட இந்த யோவானும் இணைக்கப்படுகிறார். பர்னபாவையும் பவுலும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் திருவுளம் பற்றிய பொழுது சீப்புரு தீவுக்கு புறப்படும் பொழுது இந்த யோவானும் அவர்களோடு வருகிறார். 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பாருங்கள். சாலமை பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். இந்த யோவான் பவுல் பர்னபாவோடு உதவி செய்கிற வேலையை செய்து கொண்டு அந்த ஊழியத்திலே அவர்களை தாங்கிக் கொண்டு வருகிறார். இப்படி வந்தவர் இப்பொழுது சீப்ரு தீவை விட்டு பெர்கே பட்டணத்திற்கு, பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் வந்த பொழுது யோவான் அவர்களை விட்டு பிரிந்து மறுபடியும் எருசலேமுக்கு போய்விட்டார். ஊழிய பாதையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் நம்மை யாரோடு அல்லது நம்மோடு யாரை இணைக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை மாத்திரமே அவர் இணைத்து வைப்பார். சில நேரம் ஊழிய பாதையில் சில பிரிவுகள் வருகிறது. சபைகளுக்குள்ளே சில விசுவாசிகள் பிரிந்து சென்று விடுகிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடையவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் யார் யார் நம்மோடு கூட இருக்க வேண்டுமோ அவர்கள் நம்மோடு இணைந்து நிற்பார்கள். இந்த யோவான் கொஞ்ச காலம் அவர்களுடைய ஊழிய பாதையில் உதவிக்காரனாய் இருந்துவிட்டு மறுபடியும் அவர்கள் எங்கிருந்து அந்த யோவான் வந்தாரோ அதே இடத்திற்கு மறுபடியும் திரும்பி போகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் தன்னுடைய நிருபத்தில் இதை குறித்து எழுதும் பொழுது 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச ஓட்டத்திலும் சரி, நம்முடைய ஊழிய பாதையிலும் சரி, சிலர் நம்மை விட்டு பிரிந்து செல்வார்கள். சில நேரம் அது ஆவியானவருடைய வழிநடத்தலின்படியும் இருக்கும், அல்லது பிசாசினுடைய தந்திரத்திலும் சிலர் பிரிந்து போவார்கள். ஆனால் பிரிந்து செல்கிறவர்களை குறித்து ஒருபோதும் நாம் ஒரி பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு யாரையெல்லாம் இணைத்து வைப்பாரோ அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பார்கள். நம்மை விட்டு பிரிந்துதான் அவர்கள் ஊழியம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்வார்கள். இதை யோவான் நன்கு உணர்ந்திருந்தபடியினால் தெளிவாய் எழுதுகிறார். அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல, ஆகவே நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். நம்முடையவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து சென்றிருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் பெர்கே பட்டணத்திற்கு வந்தவுடனே அவர் மறுபடியுமாய் எருசலேமுக்கு திரும்பிவிட்டார். பவுலும் பர்னபாவும் தங்களுடைய ஊழிய ஓட்டத்தை தொடர்ச்சியாய் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை விட்டு சிலர் பிரிந்திருக்கலாம், அல்லது சிலரை விட்டு நீங்கள் பிரிந்து வந்திருக்கலாம். அது பரிசுத்த ஆவியினால் நடந்ததா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களை பிரித்தெடுத்து வந்திருப்பார் என்றால் உங்கள் விசுவாச ஓட்டமும் சரி, ஊழிய பாதையும் சரி சரியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து உங்கள் காரியங்களை தெளிவுபட ஆவியானவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சரியான நபர்களோடு, நீங்கள் சரியான ஊழியத்தோடு, சரியான ஊழியர்களோடு இணைந்து நின்று தேவராஜ்யத்தை கட்டுங்கள். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.
நாம் ஜெபிக்கலாம். தேவ சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். எப்படி பவுலையும் பர்னபாவையும் அந்தியோகியா சபையிலிருந்து ஆவியானவர் பிரித்து சென்றாரோ, அப்படி போல உங்களுக்கான பாதையில், சரியான பாதையில் ஆவியானவர் வழிநடத்தலின்படி உங்களை கொண்டு செல்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த 9வது நாள் தியான பகுதியை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்டு கர்த்தாவை என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் அன்றைக்கு அந்தியோகியா சபையில் ஜெபமும் உபவாசமும் ஆராதனையும் நிறைந்திருந்தது. கர்த்தாவே, ஆவியானவருடைய அசைவாடுதல் அங்கே நிறைவாயிருந்தது. உம்முடைய சத்தத்தை அந்த சபையில் கேட்க நேரிட்டது. ஆண்டவரே, அதுபோல எங்கள் வாழ்க்கையிலும் சரி, எங்கள் சபைகளிலும் சரி, ஆராதனை மாத்திரமல்ல, உபவாச ஜெபமும் இணைந்திருக்கும்படியான ஒரு நல்ல பாதையில் எங்கள் சபைகளை நடத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆவியானவருடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து அதன்படி நாங்கள் நடப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். பரிசுத்தாவியானவருடைய தெளிவான நடத்துதல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, அன்றைக்கு பவுலையும் பர்னபாவையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று பேசினீரே. இவர்களை கொண்டு நீ செய்ய வேண்டிய திட்டங்கள், இவர்களை கொண்டு நீ செய்யும்படியான ஊழியங்கள், அது எந்த பாதை என்பதை சரியாய் விளங்க கற்றுக்கொடும். ஆண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட சரியான பாதையில் நின்று உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடும். விசுவாச ஓட்டத்தை கர்த்தாவே இன்னும் வேகப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்து வழி நடத்துவீராக. மாத்திரமல்ல, அன்றைக்கு கர்த்தாவே செர்கியு பவுலுக்குள் சுவிசேஷம் நுழைந்து விடாதபடி எதிர்த்து நின்ற பரியேசுவை கர்த்தாவே அன்றைக்கு நீர் கடிந்து கொண்டது போல கர்த்தாவே இன்றும் எங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய், ஆத்தும ரட்சிப்புக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தீய வல்லமைகளும் செயலற்று போகட்டும். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். இந்த நிகழ்ச்சியில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கேட்கிற ஜெபிக்கிற அனைவருக்கும் மிகுந்த பயனும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலும் பர்னபாவும் பரிசுத்த ஆவியானவருடைய வழியில் நடந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தது போல உங்களை ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்புக் கொடுங்கள். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 646113. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.